கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிரசன்னத்திலே உங்கள் யாவரையும் காண்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வாரத்திலும் தேவனுடைய வார்த்தை கேட்கும் முன்பதாக நமது ஆண்டவராகிய தேவனுக்கு ஒரு நிமிஷம் இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்த பரலோக பிதாவே, எங்கள் தேவனும் எங்கள் தகப்பனுமாய் இருக்கிறவர்களே, உம்முடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்மாண்டையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறீர். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் நியாயம் செய்கிற நியாயாதிபதியாக இருக்கிறீர். இன்றைக்கும் நீர் மாறாதவராக இருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகள் மாறிப்போகவில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிறிஸ்துவானவர் ஆண்டவரை 3ஆம் நாள் எழுந்தருளி ஆண்டவரை பிரத்யட்சமாக நேருக்கு தரிசனமாகி இந்த பூமியில சுற்றி தெரிந்து ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்து பிணியாளிகளை சுஸ்தமாக்கி ஆண்டவரை பல விதமான பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் வேதனைக்குள் இருந்தவர்களை விடுதலையாக்கி மறுவாழ்வு தந்து நித்திய ராஜ்யத்திற்கு சேர்க்கும்படியான அந்த பாக்கியத்தை அருள் செய்தவருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற அனைவரையும் கர்த்தர் இந்த நாளிலும் விசேஷித்த வண்ணமாக ஒரு விசை கண்ணோக்கி பார்த்தலும்படிக்கு ஜெபிக்கிறேன். உம்மை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் உடைய பிள்ளைகள் என்று சொல்லி அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அந்த உரிமையோடு உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் என் ஒவ்வொரு மேலும் கிருபையாக இருப்பீராக. தொடர்ந்து உடைய கரங்கள் மேல் இருப்பதாக, உடைய வல்லமை இறங்குவதாக, உடைய அபிஷேகம் இறங்குவதாக, உடைய பெலனால் நிரப்புகிறாக. அந்த விடுதலையின் ஆவியானவர் ஒவ்வொருக்குள்ளும் இறங்கி கிரியை செய்ய ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆண்டவராகிய தேவனுடைய பிரசன்னம் இறங்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக அமர்ந்திருக்கிற ஆங்காங்கே ஆண்டவரை கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி அவரோடு எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொருவரையும் எங்கள் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கிருபை சமாதானத்தினால் நிரப்பும். கிறிஸ்து இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த ஜெபத்தை எடுக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி மீண்டும் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் தேவன் தந்த வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மெய்யாகவே தமது ஜனமாக, தமது பிள்ளைகளாக அவர் முத்திரையிட்டிருக்கிறார். அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் என்ற உரிமையை நமக்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்டதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய ஜனத்திற்கும் அவர் சில காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். இந்த பூமியில வாழுகின்ற தாய் தகப்பன் தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு சிலவற்றை ஆயத்தப்படுத்துவதைப் போல இடம், இல்லம், ஐஸ்வர்யம், சம்பத்து, பொருள், இன்னும் கல்வி, இப்படி இந்த உலக பிரகாரமான ஜீவனத்துக்காக வாழ்க்கையிலே அவர்கள் சிறந்து மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு வாழ்வதற்காக இந்த பூமியில் இருக்கிற பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சிலவற்றை ஆயத்தப்படுத்துகிறோம். அவர்களுடைய எதிர்காலத்தை முன்வைத்து அதற்கு தக்கபடி சில காரியங்களை நாம் முயற்சி எடுத்து அதற்காக பிரயாசம் எடுத்து உழைத்து கண் விழித்து அதற்காக பல பாடுகளை கூட ஏற்றுக்கொண்டு அதற்காக பல விதங்களில் அலைந்து திரிந்து அதனால பல விதங்களில் பொருள், பணம் இவைகளை செலவு பண்ணி அநேகருடைய அந்த
ஆதரவை பெற்றுக் கொள்வதற்கும் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை நன்மையாகவும் ஆசீர்வாதமாகவும் மேன்மையாகவும் இருப்பதற்காக பல பிரயாசங்களை நாம் ஆயத்தம் பண்ணுகிறோம். அதே போலவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது உண்மை என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய தேவன் ஒரு நல்ல தகப்பனாக இருந்து நமக்காக, உங்களுக்காக, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்காக, உண்மையாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்காக, அவர் சிறியவரானாலும் பெரியவரானாலும் எல்லாருக்காக அவர் ஆயத்தம் பண்ணின சிலவற்றை வேதத்திலிருந்து நாம் இன்றைக்கு அறிய போகிறோம். இப்போது இந்த காரியத்தில் என்னெல்லாம் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், எப்படியெல்லாம் அதை ஆயத்தம் செய்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் இதை தியானிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, அந்த வார்த்தையின் நிமித்தம் ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த இந்த உபகாரத்திற்காக, இந்த நன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை அந்த நேரத்தில் நாம் மகிமைப்படுத்துவது, இன்னும் கர்த்தரை நாம் அவரை அதிகமாக ஸ்தோத்திரம், அவரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக, ஆண்டவர் நமக்காகப்பட்ட அந்த சிலுவை பாடுகள் இதெல்லாம் நினைத்து, ஆண்டவரை இதெல்லாம் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக இப்படிப்பட்டதான கிரயம் செலுத்தினீரே என்று கர்த்தரை மகிமைப்படுத்துவது, இன்னும் அதிகமாய் தேவனுடைய இரக்கங்களும் கிருபைகளையும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு அது வழிவகுக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இப்பொழுது இந்த காரியத்தை தியானிக்க போகிறோம். நம்முடைய தாய் தகப்பன்மார் அல்லது நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் பிறந்ததிலிருந்து இது நாள் வரையிலும் நம்மை விட்டு அவர்கள் திருமணம் செய்து போகிற வரைக்கும் அவர்களுக்காக பல பிரயாசங்களை எடுத்து அதற்காக பல ஆயத்த காரியங்களை நாம் செய்கிறோம். அவ்வண்ணமாகவே அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குமே கர்த்தராகிய தேவன், என் பிள்ளைகள், என் ரத்தத்தினாலே சம்பாதித்த, மீட்டுக்கொண்ட என் ஜனங்கள் என்று சொல்லி அவர் தமது ஜனத்திற்காக ஆயத்தப்படுத்தினவைகளை நாம் அறிந்து கொள்வோமே ஆனால் நமக்கு பரவசம் ஊட்டும். ஏனென்றால் அநேகர் அதை சரியாக உணராமல், அறியாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் அநேக நேரங்களில் நாம் நடந்து வருகிற இந்த பாதையில் குறுக்கிடுகிற சில பிரச்சனை நிமித்தமாக நாம் முறுமுறுக்கிறோம், அவரை மட்டுப்படுத்தி விடுகிறோம், அவரை துதிக்க மறந்து போய் விடுகிறோம், அவரை கனப்படுத்துவதற்கு பதிலாக கனவீனம் பண்ணி அப்படியாக நம்முடைய வார்த்தைகளினால அவரை வருத்தப்படுத்தி விடுகிறோம். அருமையானவர்களே, இந்த நாளிலே சுருக்கமாக ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவதாக சங்கீதத்தின் புத்தகம் 132 சங்கீதம், எங்க 17வது வசனத்திலே நாம் பார்ப்போமே ஆனால், அந்த 17வது வசனத்தினுடைய 2வது அந்த பகுதியில, நான் அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்த பண்ணினேன் என்று சொல்கிறார். ஆண்டவராகிய தேவன் தாவீதை இங்கு குறிப்பிடுகிறார். குறிப்பிட்டு அவர் சொல்லுகிறார், நான் அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். தேவன் தம்மை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தம்முடையவர்களுக்காக அவர் தம்முடைய பிள்ளைகள் என்ற உரிமையை கொடுத்திருக்கிறார். அவர் தகப்பனாக இருக்கிறார், பரம தகப்பன். அந்த பரம தகப்பனாகிய அந்த தேவன் அவரை நம்பி ஏற்றுக்கொண்டு அவரை உண்மையாய் ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் முதலாவது ஆயத்தம் பண்ணின காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு விளக்கு நம்முடைய வாழ்க்கையில
எத்தனை அவசியம் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். பகலிலே சூரியன் நமக்கு வெளிச்சம் கொடுக்கிறது, அது அவர் படைத்த படைப்பு. இரவிலே சந்திரன் நமக்கு வெளிச்சம் கொடுக்கிறது, நட்சத்திரங்கள் வெளிச்சம் கொடுக்கிறது, அது அவருடைய படைப்பு. மேலும் நாமும் சில விளக்குகளை ஆயத்தம் பண்ணி கொள்கிறோம். நமக்கு வசதி இருக்கிற தக்கபடி. அதே போல நம்முடைய வீடுகளிலே வெளிச்சம் கொடுப்பதற்காக விளக்கை ஏற்றுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விளக்கு என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஏன் இந்த விளக்கு? நாம் சரியாக பொருட்களை அறிந்து கொள்வதற்கு, நமக்கு முன்னே இருக்கிற பாதையை தெரிந்து கொள்வதற்கு, நாம் சரியாக நடப்பதற்கு, எந்த விதத்திலும் தவறிவிடாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையை சேதப்படாதபடிக்கு சுகமாக, தைரியமாக, பயம் இல்லாமல் சரியான இலக்கை போய் அடைவதற்கு இந்த விளக்கு நமக்கு அவசியமாக இருக்கிறது. நாம் ஒரு இடத்துக்கு புறப்படுகிறோம் என்றால் அதற்கு அந்த வெளிச்சம் தேவை. இருளாக இருக்குமே ஆனால் தடுமாறி விடுவோம். சில நேரங்களில் ஏதோ ஒன்று நம்முடைய காலை தட்டு விட்டு கீழே விழுந்து அதனால சேதங்கள், இரத்த காயங்கள் வருவதற்கும் ஏது உண்டாகும். இன்னும் சிலர் அப்படி தடிக்கு விழுந்து மரித்து போனவர்களும் இருக்கிறார்கள். ஆனபடியினாலே விளக்கு என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அந்த விளக்கு என்ன? நாம் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் புத்தகத்திலே 6வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால் அங்கே 23ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். ஆக விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஜனத்திற்காக, என் ஜனத்தினுடைய வாழ்க்கை தடுமாறாமல் அவர்கள் எல்லா சூழ்நிலையும் தெளிவாக கண்டு உணர்ந்து கேட்டு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்காக நான் விளக்கை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி ஆண்டவர் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம் கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளம் களி கூர்ந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த விளக்கு என்ன என்பதை சாலமன் ஞானி இந்த நீதிமொழிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், கட்டளையே விளக்கு. தேவன் நமக்கு தந்திருக்கிற கட்டளை அது ஒரு விளக்கா இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொன்னார், அந்த கட்டளையாகிய அந்த விளக்கு உனக்கு தேவை, உன் வாழ்க்கைக்கு தேவை, உன்னுடைய எதிர்காலத்துக்கு தேவை, உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தேவை, நீ நன்மையை சுதந்திரிப்பதற்கு தேவை, நீ சமாதானமாய் போவதற்கு தேவை, உன்னுடைய வாழ்க்கையில எதிர்கொள்ளுகிற பிரச்சனையை நீ கடந்து செல்வதற்கு அந்த விளக்கு தேவை. அதுதான் தேவனுடைய கட்டளையாகிய விளக்கு. தேவன் கட்டளை தந்திருக்கிறார். 10 கட்டளைகள் பழைய ஏற்பாட்டிலே, அந்த 10 கட்டளையும் புதிய ஏற்பாட்டிலே 2 கட்டளைக்குள் அவர் மறைத்து வைத்திருக்கிறார். உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அவர்கள் அன்பு கூறு. 2வது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதுதான் இந்த 2 கட்டளை புதிய ஏற்பாட்டிலே. அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கட்டளையாகி இந்த விளக்கை உனக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். ஆயத்தம்
ஆயத்தம் பண்ணின அந்த விளக்கு வெளிச்சத்திலே அல்லது கர்த்தருடைய கட்டளைகளாகிய அந்த வார்த்தையிலே நாம் நிலை கொண்டு அதன்படியாக அந்த வார்த்தை நமக்கு காட்டுகிறபடியாக அந்த வெளிச்சத்திலே அந்த வார்த்தையிலே இந்த செய்தியை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நடப்போமை அவைகள் நாம் இடர மாட்டோம். ஏனென்றால் அது விளக்காக இருக்கிறது, அது வெளிச்சம் தருகிறது, அது நமக்கு பாதையை காண்பிக்கிறது, இடரை காண்பிக்கிறது, தடையை எடுத்து காட்டுகிறது, பள்ளங்களை எடுத்து காட்டுகிறது, அங்கே இருக்கிறதான கற்களை எடுத்து காட்டுகிறது, அங்கே இருக்கிற விஷ கிருமிகளை நமக்கு காண்பிக்கிறது. ஆகவே நாம் சரியாக நம்மை காத்துக்கொண்டு சரியாய் செயல்படுவதற்கு இந்த கட்டளையாகிய விளக்கு நமக்கு உதவியாக இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். மகனே மகளே, இந்த விளக்கு வெளிச்சத்திலே நீ நட, இந்த கட்டளையிலே நீ நட. ஆண்டவர் இயேசு தன்னுடைய அபிஷேகம் பண்ணின தாவீது ராஜா மூலமாக அவர் பல காரியங்களை சொல்லியிருக்கிறார். நாம் இன்னும் தேவ சமூகத்தில் சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிற 112ஆம் சங்கீதம் நாம் வாசிக்கிறோம். முதல் 3 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 112 1 2 3. 112ஆம் சங்கீதம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். இது யாரை குறித்து அவர் சொல்லுகிறார்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் யாரோ அவர்களை குறித்து இந்த வேத வாக்கியப்படி சொல்லுகிறது. பாக்கியவான். என்ன பாக்கியம்! அவருடைய பிள்ளைகள், அவருடைய சந்ததி, அவருடைய தலைமுறை பூமியில் பலத்ததா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கட்டளையில் மிகவும் பிரியமா இருக்கிறவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். தலைமுறை தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வாழ்க்கையில ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவருடைய வீட்டில் இருக்கும். அவருடைய நீதி என்றைக்கும் இருக்கும். எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். இந்த பூமியிலே வாழ்வதற்கு, இந்த பூமியிலே நாம் அந்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்று சுதந்திரித்து சந்தோஷமாய் மனரமயமாய் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போவதற்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தின விளக்கு தான் கட்டளை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் வேலை செய்கிறோம் ஐயா? இரவு பகலாக உழைக்கிறேன் ஆண்டவர். ஆண்டவருடைய சமூகத்தில் உழைக்கிறேன். எவ்வளவோ பிரயாசம் எடுக்கிறேன், எவ்வளவோ கண் விழிக்கிறேன், எவ்வளவோ பாடுகளை அனுபவிக்கிறேன், கஷ்டங்களை அனுபவிக்கிறேன், வேலை பொருட்படுத்தாதபடி வேலை செய்கிறேன், பணம் நன்றாக சம்பாத்தியம் பண்ணுகிறேன். ஆனாலும் அந்த பணம், அந்த காசு எப்படி செலவழிகிறது என்று எனக்கு தெரியவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எந்த ஊரடங்கு வந்தாலும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில குறைவில்லாத ஐஸ்வர்யத்தை, அந்த காரியங்களை கர்த்தர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் ஏன் குறைவு, ஏன் தள்ளாடுதல், ஏன் இன்றைக்கு இந்த பற்றாக்குறை, ஏன் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமை? தேவன் ஆயத்தப்படுத்தின விளக்காய கட்டளை உன் வாழ்க்கையில இருக்கிறதா? அந்த கட்டளை உன் வாழ்க்கையில விளக்காக நீ வைத்திருக்கிறாயா? அப்படியானால்
வாழ்க்கையில ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உன் வீட்டில் இருக்கும். உன் சந்ததி பலத்திருக்கும். உன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. இது இந்த டேவிட் சொல்ற வார்த்தை அல்ல. அருமையானவர்களே, நன்றாய் உங்களுடைய செவிகளை தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் திருப்பும்படி மீண்டும் இந்த நேரத்தில் உங்களை கவனித்து கேட்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இப்படிப்பட்டதான சில காரியங்களை சொல்லும் பொழுது சத்துருவாகிய சாத்தான் உங்களுடைய செவிகளை அல்லது உங்களுடைய கண்களை திசை திருப்புவதற்கு பல காரியங்களை செய்து கொண்டிருப்பார். அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தப்படுத்தின விளக்கு கட்டளை. அந்த கட்டளை எந்த அளவுக்கு நாம் கை கொள்கிறோம், எந்த அளவுக்கு அந்த கட்டளையின்படி நடக்கிறோம், எந்த அளவுக்கு அந்த கட்டளையின்படி ஜீவிக்கிறோம், அதை வைத்துதான் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக உங்கள் வீட்டிலே காணப்படுவீர்கள் என்பதை இந்த வேத வாக்கியம் தெளிவாக நமக்கு சொல்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கட்டளைகளில் நாம் நடக்கிறோமா? கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோமா? கட்டளையின்படி செய்கின்றோமா? யோசித்து பாருங்கள். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க. அல்லது ஆண்டவரே, தனி மனிதனாக இருக்கிறானா, ஆண்டவரே நான் உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படுவேன் என்று கை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுங்கள். அல்லது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுங்கள். நீங்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறீர்களா என்று கேட்டு பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தை நாம் கேட்கிற அந்த கேள்வி அல்லது நாம் தேவனுக்கு முன்பதாக அர்ப்பணித்து சொல்கிற அந்த வார்த்தை நமக்குள்ள நிச்சயமாக கிரியை செய்ய முடியும். கர்த்தர் நிச்சயம் கிரியை செய்வார். ஏனென்றால் அது கர்த்தருடைய வார்த்தை. என் வார்த்தை ஒருபோதும் வெறுமையா திரும்பாது என்று ஆணித்தரமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடியினாலே நீங்கள் அந்த வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே அந்த வார்த்தை கிரியை செய்யவே செய்யும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, முதலாவது ஆண்டவர் எதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் என்றால் விளக்கை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அந்த விளக்கு என்ன? கட்டளை. அந்த கட்டளை தேவன் தந்த கட்டளை. அந்த தேவன் தந்த கட்டளை நாம் எந்த அளவுக்கு கை கொள்கிறோம்? தேவனை உண்மையாய் ஆராதிக்கிறோமா? உண்மையாக சேவிக்கிறோமா? உண்மையாக அவருக்கு கீழ்ப்படிய அர்ப்பணிக்கிறோமா? தேவன் நம்மோடு பேசுகிறார். தேவன் நம்மை உணர்த்துகிறார். தேவன் உங்களை சுற்றி காண்பிக்கிறார். அந்த நேரத்தில் நாம் எப்படி எடுத்துக் கொள்கிறோம்? என்னோடுதான் பேசுகிறார் என்று எடுத்துக் கொள்கிறோமா? இல்லை, இந்த போதகர் யாரோ ஒருவர் சொன்னதை வைத்து என்னை சொல்லுவதை போல இருக்கிறது என்று சொல்கிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒருவேளை இந்த யூடியூப் மூலமாக, இந்த பேஸ்புக் மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் எங்கும் வியாபித்திருக்கிறவராக இருக்கிறபடினாலே, அவர் எல்லா இடங்களிலும் உலாவிக் கொண்டிருக்கிறபடினாலே, அவர் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறபடினாலே உங்கள் நடுவிலும் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்ததாக அவர் தமது ஜனங்களுக்காக எதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்? சங்கீதம் 23 சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 23 அங்கே 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 23 சங்கீதம் 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை மேய்ப்பராக வைத்து செயல்படுகிற இந்த தாவீது ராஜா சொல்லுகிறார்,
என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே சூத்திரம் பல விதங்களில் நமக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் இருக்கலாம், நம்மை விரோதிக்கிறவர்கள் இருக்கலாம், நம்மை பகைக்கிறவர்கள் இருக்கலாம், நன்மை செய்தாலும் தீமை செய்கிறவர்கள் இருக்கலாம். சூத்திரம். எப்போதுமே நாம் என்ன பேசினாலும், நாம் என்ன செய்தாலும் நம்மை குறை சொல்லுகிறவர்கள் இருக்கலாம், நம்மை பற்றி மிகவும் தரக்குறைவாக பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே தேவன் அவரை உண்மையாய் ஆராதிக்கிற, அவரை ஏற்றுக்கொண்டு உண்மையாய் கர்த்தரை சேவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் இரண்டாவதாக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற காரியம் என்னவென்று சொன்னார்? சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பந்தி என்பது சாதாரணமாக நாம் நினைத்து விட வேண்டாம். அருமையானவர்களே, பந்தி, ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் என்றால் ஏதோ ஒரு காரணம் அங்கு இருக்கும், அங்கே ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறது. சோதரம். காரணம் இல்லாமல், ஒரு விசேஷம் இல்லாமல் ஒரு பந்தி நமக்கு ஆயத்தப்படுத்தப்படாது. நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில அவருடைய ஜனமாய், அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் சுதந்திரரும் மாமே. ஆகவே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் பரம தகப்பன். தம்முடைய பிள்ளைகளுக்கு பந்தி என்பது அது பல விதமான ஆகாரங்கள் நிறைந்ததாக இருக்கும், பல ருசியுள்ள பதார்த்தங்கள் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று மாத்திரம் இருக்காது. கூட்டு, ரசம், சாம்பார், மோர், ஊறுகாய், அப்பளம், பாயாசம், இப்படிப்பட்டதான அறுசுவை நிறைந்த ஒரு உணவு தேவன் கொடுத்தால் எப்படி இருக்கும்? மனுஷன் கொடுக்கிறதே எப்படி இருக்குமே. ஆனால் பரம தகப்பன் சாதாரணமாக செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வையிலே நீங்களும் நானும் விசேஷித்தவர்களாக இருக்கிறபடினாலே அவர் விசேஷமான காரியத்தை தான் செய்ய இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்கிறார். நம்முடைய உள்ளம் நிரம்பி வழியத்தக்கதாக, சந்தோஷத்தினால் பொங்கி மகிழும்படியாக, நிறைவான சந்தோஷத்தினால் நாம் நிரப்பப்படும்படியாக அப்படிப்பட்ட ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களையும் என்னையும் தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அப்படியே அநாதைகளாக விட்டு போகிற தேவன் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நடக்கும்படி, நம்முடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து திட்டங்களை வகுத்து அதற்காக விளக்கை ஆயத்தப்படுத்தி அது நிமித்தமாக ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக அவர் விளக்கை ஆயத்தப்படுத்தினது மாத்திரமல்ல, இங்கே நாம் பார்க்கிறோம், சத்துருக்களுக்கு எதிராக, சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை நம்மை மற்றவர்களுக்கு இடநீளம் பண்ணலாம், கனவீனம் பண்ணுகிறவர்கள் மத்தியிலே, இகழ்ச்சியாய் பேசுகிறவர்கள் மத்தியிலே, நம்மை பகைக்கிறவர்களுக்கு முன்பதாக, அவருடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்மை கனப்படுத்த வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பந்தி என்பது ஒரு கனத்துக்குரிய ஒரு காரியம். ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவது என்பது கனத்துக்குரிய காரியம். எப்படி ஒரு நம்முடைய வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வரும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட விருந்தாளி வரும் பொழுது நாம் சில காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறோம், ஆயத்தப்படுத்துகிறோம். அதே போல அவர்களுக்கு மரியாதை கொடுக்கும்படியாக, அவர்களை கனம் பண்ணும்படியாக அதை நாம் செய்யும் பொழுது பரம தகப்பனாகிய தேவன்
நம்முடைய பகைஞருக்கு முன்பதாக நாம் தாழ்ந்து போகக்கூடாது என்பதற்காக, நம்முடைய தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற நல்ல தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில ஊழிய பாதையில பல விதங்களில் அநேகர் என்னை பரியாசம் அடைகிறது உண்டு, எகிழ்ச்சியா பேசுறது உண்டு, பகைத்தது உண்டு. ஆனால் வெளியிலே அதை காட்டிக்கொள்ள மாட்டார்கள். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில ஒரு இடத்துல ஒரு விழாவிற்காக நான் சென்றிருந்த பொழுது, அந்த விழா நடத்துகிற அந்த மனுஷன், என்னை பகைத்தவர்கள், எனக்கு எதிராக செயல்பட்டவர்கள், என்னை இகழ்ச்சியாய் பேசினவர்கள், என்னை புறக்கணித்தவர்கள், இவர்களெல்லாம் இருக்கிற அந்த கூட்டத்தின் மத்தியில நான் உட்கார்ந்திருந்தேன். அந்த நிகழ்ச்சியை, அந்த விழாவை நடத்துகிற அந்த மனுஷன் கடந்து வந்து, ஐயா நீங்கள் முன்னாடி வந்து உட்கார வேண்டும் என்று சொல்லி என்னை முன்னாடி கூட்டிக் கொண்டு போய் அவர் கனம் பண்ணினார். சில வார்த்தைகளை சொல்லும்படியாக சமயங்கள் கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்கள் இந்த பூமியில இருக்கிற சில மனிதர்கள் மூலமாக கனவீனம் இருக்கிறீர்களோ, உங்களை இகழ்ச்சியா பேசியிருக்கிறார்களோ, உங்களை நிந்தித்து இருக்கிறார்களோ, உங்களுடைய பெயரை சொல்லி உங்களை அவமானமாய் திட்டி இருக்கிறார்களோ, அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக தேவன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. கரம் உயர்த்தி கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை அரைக்குறையாக கேட்டு நீங்கள் போய்விடாதீர்கள். முழுமையாக கேளுங்கள். அப்பதான் முழுமையான ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில சுதந்திரத்துக் கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் கிடைக்காத பஞ்சம் வரப்போகிறது. இப்போது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வசனம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் காலப்போக்கிலே இந்த வசனமும் உங்களுக்கு கிடையாதுகிற ஒரு காலம் வரப்போகிறது என்பதை திட்டமாக உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். அருமையானவர்களே, கிடைக்கிற காலங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், சமயத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணம் எப்பவும் சம்பாதிக்கலாம், எந்நேரத்திலும் சம்பாதிக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களை தேடி வரும் பொழுது அதை விட்டு விடுவீர்கள். ஆனால் திரும்ப அந்த வார்த்தை உங்களுக்கு கிடைக்காது. வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை திரும்ப நாம் அள்ள முடியாது. நம்மை விட்டு கடந்து போன தண்ணீர் திரும்ப நம்மை நோக்கி திரும்பாது. கடந்து போன வெள்ளம் போய்கொண்டே இருக்கும், கடந்து போய்கொண்டே இருக்கும். காலங்களை அறிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக தேவ சமூகத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கனம் கொடுத்து, இந்த மனுஷனுக்கு அல்ல, இந்த மனுஷனால் பேசுகிற தேவனுடைய வார்த்தைக்கு கனம் கொடுக்க உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, காலம் பொன் போன்றது. காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிரைஸ் காட், பிரைஸ் காட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்கள் மேல் கிருபையா இருக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறபடியினாலே இவைகளெல்லாம் உங்களுக்கு சொல்லும்படியாக ஆவியானவருக்குள்ள அந்த பாரத்தை கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஏனென்றால் தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி கரையமாக செலுத்தி அடிமைத்தனத்துக்குள்ள இருந்த உங்களையும் என்னையும் அவர் மீட்டு ரட்சித்து விடுதலை ஆக்கினபடியினாலே அந்த உரிமையோடு கூட தான் கர்த்தர்களோடு கூட பேசிக்கொள்ள இருக்கிறார். அவர் ஆயத்தப்படுத்தினவைகளை மறந்து விடாதீர்கள். விளக்கை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதில் நீங்கள் நன்றாக திருப்தியாகும்படியாக, நீங்கள் நன்றாக பலனடையும்படியாக, நீங்கள் நன்றாக சுகமாய் வாழும்படியாக ஆண்டவர் இந்த பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இது ஒரு பந்தி. இந்த தேவ வார்த்தை கேட்பது கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தின ஒரு பந்தி. தேவ வார்த்தை உங்களோட பேசுகிறது. இது கர்த்தரால் அளிக்கப்பட்ட ஜீவ வார்த்தையாகிய பந்தி. இது உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டது, கர்த்தர் ஆயத்தப்படுத்தினது. இதை வெறுத்து விடாதீர்கள். இந்த பந்தியிலே
அமர்ந்திருக்கிறதை விட்டு எழுந்து போய்விடாதீர்கள். முடிவு பரியந்தம் பூரணமாக திருப்தியாக உண்டு புசித்து நீங்கள் செழித்து மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் சுகமாய் வாழ உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளிலே வேதத்திலே வாசிக்கிறோம். எஸ்தரின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே அங்கே ஆமான் என்றதான ஒரு மனுஷனை நாம் அறிவோம். அந்த ஆமான் அந்த அரண்மனையிலே வாசல் காக்கிறவனாயிருந்த மொர்தெகாய்க்கு எதிராக அவன் எழுப்பினான். அவனுக்கு மாத்திரமல்ல, அவனை சார்ந்ததான ஜனங்களுக்கும் தீமை செய்வதிலே அவன் முழு கவனத்தை செலுத்தி செயல்பட ஆரம்பித்தான். இந்த ஜனங்களை நாம் விட்டிருக்கிறது சரியல்ல என்று சொல்லி அந்த ஜனங்களை அழிப்பதற்காக சில காரியங்களை அவன் திட்டம் தீட்டினான். ஆனால் அந்த ஆமான் தீட்டின திட்டங்கள், அவனுடைய சேர்ந்த ஆட்கள் திட்டம் போட்ட காரியங்கள் எதுவும் நடைபெறாதபடி கர்த்தர் அதை மாற்றினார். நம்முடைய தேவன் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மொர்தெகாய் அவருக்கு விரோதமாக எழும்பின அந்த ஆமான் சரியாய் அவன் அறியும்படியாக கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்தார். நான் வாசிக்கிற வேதத்தில் அந்த ஆமான் இந்த மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கைப்படுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆமானுக்கு மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கைப்படுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. மிக எளிசா, மிக லகுவா இருந்தது. ஈஸியா அவனை நம்ம கவர்ச்சி போடலாம், ஈஸியா அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஆமான் நினைத்தான், செயல்பட்டான். ஆனால் கர்த்தர் அதற்கு அவனை விடவில்லை. மொர்தெகாயை கர்த்தர் தாமே ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரம். அதே அரண்மனையிலே அதே மக்களுக்கு முன்பதாக சோத்திரம் கனவீனம் பட்ட சோத்திரம் மிகவும் நிலையில இருந்ததான அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கனம் பண்ணும்படியாக மொர்தெகாயை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமானை பார்த்து சொன்னார், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டார். ஆமான் சொன்னான், ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜா வஸ்திரம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ராஜா ஏறுகிற குதிரை, அந்த ராஜா சிரசில தரிக்கப்படும் ராஜ முடி, கிரீடம், அப்படியே ராஜா வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்கள் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உள்ளாகும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்று சொன்னார். எங்கே ஒதுக்கப்பட்டானோ, எங்கே மொர்தெகாய் வெறுக்கப்பட்டானோ, எந்த மனுஷனாலே அவன் கனவீனப்படுத்தப்பட்டானோ அதே இடத்துல கர்த்தர் அவனை கனம் பண்ண உண்மை உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பதாக நாம் உண்மை உத்தமமா நம்முடைய வேலையில, நம்முடைய தொழில, நம்முடைய வியாபாரத்துல மிக கவனமாக உண்மை உள்ளவர்களாக உத்தமர்களாக கர்த்தருக்கு முன்பதாக நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் ஒரு நாளிலே அதே மக்களுக்கு முன்பதாக அதே இடத்துல கர்த்தர் மொர்தெகாயை கனம் பண்ணினதை போல உங்களையும் கர்த்தர் கனம் பண்ண மாறாதவராக இருக்கிறார். மறந்து விடாதீர்கள். கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். உங்களை மேன்மைப்படுத்துவார், கனம் பண்ணுவார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் கவனிப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரும் இங்கே 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது
வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. மூன்றாவது, தேவன் தம்முடைய ஜனத்திற்காக ஆயத்தப்படுத்தினவர்கள் என்ன? ஒருவரும் காணாத, கேளாத, உணராதவைகளை தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும், தேவனை உண்மை உத்தமமாய் ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எப்பயாவது கிடைக்கும், எப்போ கிடைக்கும்? கர்த்தர் அவ்வப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அதை காண செய்கிறவராக இருக்கிறார். ஒன்று மாத்திரம் நாம் உறுதியான மனதில் இருத்திக் கொள்ளுவோம். சோத்திரம். முதலாவது பார்த்ததை போல கட்டளையாகி அந்த விளக்கை ஆயத்தப்படுத்தியிருக்கிற தேவன், அந்த கட்டளைக்கு நாம் எந்த அளவுக்கு உண்மை உத்தமமாய் கீழ்ப்பிடித்து செவி கொடுத்து அதன்படி செய்கின்றோமோ அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே எந்த மனுஷனோ எந்த மனுஷியோ கேளாத, காணாத அல்லது உணர்ந்திராத இதயத்தில் இப்படித்தான் நடக்கும், இதைத்தான் ஆண்டவர் செய்வார், இப்படித்தான் செய்வார், இந்த விதமாக தான் செய்வார் என்று அவர்கள் கற்பனை செய்த காரியங்களை விட மேன்மையானவைகளை தேவன் செய்வதற்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லும் பொழுது ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனத்துல, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், வனாந்திரம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, புசிப்பதற்கு ஒன்று இல்லை, தாகம் தீர்த்துக் கொள்வதற்கு ஒன்றும் இல்லை, உடுத்திக் கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. வனாந்திரம், ஒன்றுமே கிடைக்கவில்லை, எதுவுமே கண்களுக்கு தெரியவில்லை, எந்த வழியும் தெரியவில்லை, பிழைப்பதற்கு வழி தெரியவில்லை. ஆனாலும் அந்த இடத்துல கர்த்தர் வழியை ஆயத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவன். சாதாரண தண்ணி வருது பெரிய காரியம் அல்ல. அவாந்தர வெளியில ஸ்தோத்திரம், ஒன்றுமில்லாத இடத்துல ஆற்றை ஆண்டவர் தண்ணீர் நீரூற்றாய் ஓடி வரும்படியாக, பெருக்கெடுத்து வரும்படியாக, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவதற்கு நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். தேவனை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இதை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆகவே யோபு சொல்லுகிறார் 9 அதிகாரம் 10 வசனத்துல, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் நானும் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை, நாம் எண்ணி விரல் பெற்று எண்ணக்கூடிய அளவில் இல்லாத அதிசயங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யாருடைய வாழ்க்கையில? தேவனுடைய கட்டளைக்கு, தேவனுடைய கட்டளையாக விளக்கை நாம் ஏந்தி கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து அந்த வெளிச்சத்தில் நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே தேவன் இந்த விதமான ஆயத்தங்களை நமக்கு செய்திருக்கிறபடினால நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையிலே விசேஷித்தவர்களா இருக்கிறோம், பாக்கியவான்களா இருக்கிறோம். கரம் உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இந்த நம்பிக்கையோடு, இந்த விசுவாசத்தோடு இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து வருகிற நாட்களிலேயும் ஜெபத்தோடும் தேவ பிரசன்னத்திலே அமர்ந்திருந்து என்ன பேசுவார் என்று சொல்லி காத்திருந்து எதிர்பார்ப்போடு கூட விழிப்பாயிருங்கள். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு நிமிஷம் நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பேசுகிற அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தேவரீர் தம்முடைய ஜனங்களுக்காக நீர் கர்த்தாவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ ஜனத்திற்காக ஆண்டவரே நீர் ஆயத்தப்படுத்தினவர்கள் என்ன என்பதை நாங்கள் இந்த ஆண்டவர் வேத வசனத்தின் மூலமாய் ஆராய்ந்தோம். கடந்த வாரத்தில் ஆண்டவராகிய பிள்ளைகளுக்கு தேவன் ஆண்டவரை கத்த அந்த கிருபையினால கிடைக்கக்கூடிய 3 காரியங்களை ஆராய்ந்தோம். அந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற காரியங்கள் இன்றைக்கு
அந்த ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்தினவைகள் என்ன என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவர் விளக்கை ஆயத்தம் பண்ணியிருக்கிறீர், பந்தியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறீர். மூன்றாவதாக, ஒரு மனுஷனும் ஒரு மனுஷியும் காணாத, கேட்காத, உணராதிருக்கிற காரியங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறீர், ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியாக இதை கர்த்தாவே விசுவாசித்து அறிக்கையிட்டு ஜபத்தினாலே இதை கர்த்தாவே ஜெயமெடுக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். வல்லமைப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, ஜெபித்து மேற்கொள்ளத்தக்கதான கிருபையை, பலனை, சத்துவத்தை ஒவ்வொரு ஆவி, ஆத்துமா, சரீரத்திலும் பெருகச் செய்கிறாக. மகிமை உமக்குண்டாகட்டும். கிறிஸ்து இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த ஒவ்வொரு தேவனை செய்ய கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், வழி நடத்துதலும், ஆசீர்வாதமும், பாதுகாப்பும், பராமரிப்பும் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ்.